பொது வேட்பாளர் விடயத்தில் தமிழரசு கட்சி விரைவில் உரிய முடிவெடுக்க வேண்டும். விக்னேஸ்வரன் எம்பி கோரிக்கை. வேட்புமனு தாக்கலின் பின்னர் ஜனாதிபதி விகாரையிலும் சஜித் இந்து ஆலயத்திலும் ஆசி பெற்றனர். பாடசாலைகளுக்கு இன்றுடன் விடுமுறை. தமிழ் பொது வேட்பாளர் விவகாரத்தில் இலங்கை தமிழரசு கட்சி உறுதியான தீர்மானத்தை எடுக்காமல் இருப்பது கவலைக்குரியது. தமிழர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு விரைவான தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்பதை பணிவோடு கேட்டுக் கொள்கிறேன் என தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி.வி. விக்னேஸ்வரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தேர்தல்கள் ஆணைக்குழுவில் நேற்று இடம்பெற்ற வேட்புமனு கையளிப்பின் பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், தமிழ் பொது வேட்பாளரான ப. அரியநேத்திரன் சங்கு சின்னத்தில் போட்டியிடுகிறார். ஜனாதிபதி தேர்தலில் கட்சியின் சார்பில் சிந்திக்காமல் தமிழ் மக்கள் சார்பில் சிந்திக்க வேண்டும். இதற்கான கட்டாயம் தற்போது தோற்றம் பெற்றுள்ளது. கட்சி ரீதியில் முரண்பட்டுக் கொண்டிருக்காமல் தமிழ் மக்களின் எதிர்காலம் குறித்து சிந்தித்து ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். தமிழ் மக்களின் அடையாளமாக ப. அரியநேத்திரனை தேர்ந்தெடுத்துள்ளார்கள். இனி அவரை பற்றியோ அவரின் கட்சி பற்றியோ பேசுவது அவசியமல்ல. தமிழ் மக்களின் அடையாளமாக விளங்கும் அரியநேத்திரனுக்கு சகல தமிழ் மக்களும் வாக்களிக்க வேண்டும். தமிழ் வேட்பாளர் விவகாரத்தில் இலங்கை தமிழரசு கட்சி உறுதியான தீர்மானத்தை எடுக்காமல் இருப்பது மன வருத்தத்துக்குரியது. இலங்கை தமிழரசு கட்சியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கிறார்கள். வெளிப்படையாக இதனை குறிப்பிட்டுள்ளார்கள். ஆனால் ஒரு சிறு தரப்பினர் இதனை தடுக்கிறார்கள். ஆகவே இவர்கள் தமது முரண்பாடுகளை விட்டுவிட்டு தமிழ் வேட்பாளருக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இலங்கை தமிழரசு கட்சி உறுதியான தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்றும் அவர் குறிப்பிட்டார். வேட்புமனுக்களை நேற்று கையளித்த பின்னர் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்களான ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோர் சமய வழிபாடுகளில் ஈடுபட்டனர். ரணில் விக்ரமசிங்க பௌத்த ஆலயங்களிலும் சஜித் இந்து ஆலயத்திலும் ஆசி பெற்றுக் கொண்டனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வரலாற்று சிறப்புமிக்க கண்டி தலதா மாளிகைக்கு சென்று மத வழிபாடுகளில் ஈடுபட்டு ஆசி பெற்றார். தலதா மாளிகைக்கு வருகை தந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை தியவடன நிலைமை பிரதீப் நிலங்கதேல வரவேற்றார். பின்னர் தலதா மாளிகையின் மேல் மாடிக்கு சென்ற ஜனாதிபதி மத வழிபாடுகளில் ஈடுபட்டார். தலதா மாளிகைக்கு வருகை தந்த மக்களிடம் நலன் விசாரித்த ஜனாதிபதி அவர்களோடு சிநேகபூர்வமாக கலந்துரையாடினார். பின்னர் மல்வத்து மகாவிகாரைக்கு சென்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மல்வத்து பீடத்தின் மகாநாயக்க வணக்கத்துக்குரிய ஸ்ரீ சுமங்கல தேரரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பின்னர் தேரரோடு சிறு கலந்துரையாடலிலும் ஈடுபட்டார். தேரர் பிரித் பாராயணம் செய்து ஜனாதிபதிக்கு ஆசி வழங்கினார். அதன் பின்னர் அஸ்கிரி மகாவிகாரைக்கு சென்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக்க வணக்கத்துக்குரிய வரகாகுட ஸ்ரீ ஞானரத்ன தேரரோடு சிறு கலந்துரையாடலில் ஈடுபட்டார். இதேவேளை 2024 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்களை கையளித்ததன் பின்னர் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நேற்று மாலை மோதர கோவிலில் இடம்பெற்ற சமய நிகழ்வுகளில் கலந்து கொண்டு ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டார். அரச பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளில் 2024 ஆண்டின் பாடசாலைகளுக்கான 2ஆம் தவணை இன்றுடன் நிறைவடைகிறது. இதற்கமைய நாட்டில் உள்ள சிங்கள மற்றும் தமிழ் மொழி மூல அரச பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளுக்கான 2ஆம் தவணை இன்றுடன் நிறைவடைவதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. 3ஆம் தவணைக்கான பாடசாலையின் முதற்கட்ட பணிகள் எதிர்வரும் 26ஆம் தேதி திங்கட்கிழமை ஆரம்பமாக உள்ளதாகவும் கல்வி அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் வாக்காளர் ஒருவருக்கு எவ்வளவு பணத்தை செலவழிக்க முடியும் என்பது தொடர்பில் இன்று இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என பெஃப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது. தேர்தல் ஆணைக்குழுவுக்கும் அரசியல் கட்சி பிரதிநிதிகளுக்கும் இடையில் இன்று இடம்பெறும் கலந்துரையாடலின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்படும் என பெஃப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாராய்ச்சி குறிப்பிட்டுள்ளார். இனவாதி அன்று அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் குற்றஞ்சாட்டிய சஜித் பிரேமதாசவை அந்த கட்சி எந்த அடிப்படையில் ஆதரிக்கிறது என்பது தெரியவில்லை. அந்த முடிவையும் முஸ்லிம் மக்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என அகில இலங்கை மக்கள் காங்கிரஸை பிரதிநிதித்துவப்படுத்தும் 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். சஜித் பிரேமதாசவை ஆதரிக்க முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் முடிவு செய்தாலும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் முஸ்லிம் மக்களும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கரத்தை பலப்படுத்தவே முன்வந்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். 2015 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை ஆதரிக்க ஏற்கனவே முஸ்லிம்கள் தீர்மானித்திருந்த நிலையில் இறுதி நேரத்தில் முஸ்லிம் கட்சி தலைமைகள் அந்த முடிவை எடுத்ததாக தெரிவித்த அவர்கள் இம்முறையும் கட்சி தலைவர்கள் இறுதி நேரத்தில் தமது முடிவை மாற்றக்கூடும் எனவும் தெரிவித்தனர். கொழும்பில் நேற்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் மாநாட்டில் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் திகாமடுல்ல மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். முஷரப், ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் இஷாக் ரஹ்மான், முஸ்லிம் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் அலி ஜப்ரி ரஹீம் ஆகியோரே இந்த விடயத்தை குறிப்பிட்டனர்.
காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 40,000-ஐ கடந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதுகுறித்து காசா பகுதி சுகாதாரத்துறை அமைச்சகம் நேற்றைய தினம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசா பகுதியில் கடந்த 24 மணி நேரமாக இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 40 பேர் உயிரிழந்தனர். இத்துடன் காசாவில் இஸ்ரேல் ராணுவம் கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி முதல் நடத்தி வரும் தாக்குதலில் உயிரிழந்த பலஸ்தீனர்களின் எண்ணிக்கை 40,000-ஐ கடந்துள்ளது. வியாழக்கிழமை நிலவரப்படி இஸ்ரேல் தாக்குதலில் இதுவரை 40,005 பேர் உயிரிழந்துள்ளனர். 92,401 பேர் காயமடைந்துள்ளனர் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.